இவ்வளவுக்கு காரணம் இந்த கூலிக்கார பசங்க. இவங்க மட்டும்தான் வேலைக்கு வந்திருந்தா இவ்வளவு தொல்லை வந்திருக்காது. இந்த தொல்லை காரணம் நாங்க இல்ல, இவருதான். எங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுத்தா இப்ப கூட வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இதையெல்லாம் விசாரிக்கிறாங்க அல்ல. எனக்கு வேண்டியது ஆஸ்பத்திரி கட்ட கல்லு. உங்களை யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டு சப்ளை செய்ய முடியுமா? முடியும். அந்த பொறுப்பை இவர்கிட்ட ஒப்படைங்க. நாங்க உயிரை கொடுத்தாவது உங்களுக்கு கல் அனுப்புறோம். ஆம், அள்ளி சொன்னது போல நாங்க உழைக்க காத்துட்டு இருக்கோம். என்ன மிஸ்டர் ஆனந்தன், இன்னில இருந்து அந்த கான்ட்ராக்டை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஒரு நாள் 200 லாரி சப்ளை செய்யணும். உங்களால முடியுமா? முடியும். 200 என்ன, இன்னும் அதிகமா வேணும்னாலும் அனுப்ப தயார். அப்பவே ஆரம்பிங்க. நம்ம ஆனந்த எஜமானுக்கு எதுமா எதுமா கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? என்ன நம்ம கிட்ட 10 நாள்ல செய்த வேலைய இப்ப அவங்க ஒரு நாள்ல செய்யறாங்க. வடக்கு பக்கத்துல இருந்த மலையை இருக்கிற இடம் தெரியாம செய்துட்டாங்க. எந்த நிமிஷமும் ஓய்வு இல்லாம வேலைக்கிட்டே இருக்கிறாங்க. இருக்கட்டும். இப்படி எத்தனை நுழைப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விடவே மாட்டேன். இவ்வளவுக்கு காரணம் அந்த அல்லி தான். அல்லி அவத்தை என்னைக்கு திரும்ப தெரியல. எஜமா, நான் நம்பி என் பேச்ச கேட்டா என்னடா வளர்ற? ஒரு எட்டு சொன்னா அந்த அல்லிய உங்க கால பிறகு உங்க இஷ்டம் போல் இதுவும் நான்